வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசிர் தரும்படிக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் மத்தியிலே எங்கள் அப்பா இயேசப்பா இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்து உம்முடைய மகிமை வெளிப்பட செய்யும்படிக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு வந்து காரியங்களை நடப்பித்து கிரியை செய்யும். உம்முடைய நாமம் மகிப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. தேவ மகிமை வெளிப்படும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த நாளில் கூட நாம் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு வருஷத்தில் நீங்கள் இதை கேட்பீர்களானால் ஒரு முறை இந்த வேதத்தை வாசித்து முடிக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து இதிலிருந்து அநேக ஆசீர்வாத நன்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும். அநேக அற்புத அதிசயமான வார்த்தைகள் உங்களுக்கு துணிக்கப்பட்ட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். வேத சரித்திரங்கள், தலைவர்களுடைய நிலைமைகள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதமான காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் காண கர்த்தர் உதவி செய்வார். நன்றி. இப்பொழுதும் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 நாளாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம். பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரன் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாவையும் மல்கிஷாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரருக்கு மிகவும் பயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை அவமானப்படுத்தாதபடி நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதனால் அவனுக்கு செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்ட பொழுது அவனும் பட்டயத்தின் மேல் விழுந்து செத்து போனான். அப்படியே சவுலும் அவன் 3 குமாரர் அவன் வீட்டு மனுஷரும் அவனோடு அனைவரும் கூட செத்து போனார்கள். ஜனங்கள் முறிந்தோடினதையும் சவுலும் அவன் குமாரன் செத்து போனதையும் பள்ளத்தாக்கில் உள்ள இஸ்ரவேல் எல்லாரும் கண்ட பொழுது தங்கள் பட்டணங்களை விட்டு ஓடி போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகள் குடியிருந்தார்கள். வெட்டுண்டவர்களின் வஸ்திரங்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாளிலே வந்தபோது அவர்கள் சவுலையும் அவன் குமாரரையும் கில்போவா மலையில் விழுந்து கிடக்கிறதை கண்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து அவன் தலையை அவன் ஆயுதங்களையும் எடுத்து கொண்டு தங்கள் விக்கிரகங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படி பெலிஸ்தருடைய தேசத்தில் சுற்றிலும் செய்தி அனுப்பி அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் கீலேயாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் யாவரும் கேட்டபொழுது பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரன் உடலையும் எடுத்து யாபேஸுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின்களை அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடு நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்ய பார்த்த ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். அதிகாரம் 11. இஸ்ரவேல் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதிடத்தில் கூடி வந்து, இதோ நாங்கள் நம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் இன்னும் ராஜாவாக இருக்கும்போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வருவீர். என் ஜனமாக இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாக இஸ்ரவேலின் மேல் தலைவனாக இருப்பீர் என்றும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பின்பு தாவீது இஸ்ரவேலை அனைத்தோடும் கூட எபூஸ் ஆகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாக இருந்தார்கள். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிட்டு. எபூசியரை முறியடிக்கிறதுனால் எவன் முந்தினவனாக இருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாதிபதியுமாக இருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செருயாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். தாவீது அந்த கோட்டைகளில் வாசம் பண்ணினதினால் அவன் தாவீதின் நகரம் எண்ணப்பட்டது.
பிற்பாடு அவன் நகரத்தை மெல்ல தொடங்கி சுற்றிலும் கட்டினான். யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனையுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படி தாவீது ராஜாவுக்கும்படி அவன் வசமாயிருந்த ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்தில் சகல இஸ்ரவேலிடத்திலும் வீரத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும் தாவீதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலி இலக்கமாவது அக்மோனியின் குமாரனாகிய யாசோவியாம் என்னும் சேர்வைக்காரன் தலைவன். இவன் 300 பேர்களின் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொண்டு போட்டான். இவனுக்கு 2வது ஆகோவியின் குமாரனாகிய தோதேவின் மகன் எலியாசார். இவன் 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவன். பெலிஸ்தர் பாஸ்தாமிலும் இருந்து வார்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தை யுத்தத்திற்கு கூடி வந்த பொழுதும் ஜனம் பெலிஸ்தரை கண்டு ஓடி போதும் இவன் தாவீதோடு அங்கே இருந்தான். அப்பொழுது அவர்கள் அந்த நிலத்தை நடுவில் நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்தார்கள். அதில் நாளே கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். 30 தலைவர்கள் 3 பேர் அதெல்லாம் என்ன கர்மலை கவியில் இருக்கிற தாவீதிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் பாளையம் ரப்பாயும் பள்ளத்தாக்கில் இறங்குற போது தாவீதாரனான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானியம் பெத்லகேமில் இருந்தது. தாவீது பெத்லகேம் ஒலிவ வாசல் இருக்கிற கிணற்றில் தன்மேல் ஆவல் கொண்டு தன் நகரத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது அந்த 3 பேர் பெலிஸ்தரின் பாளையத்துக்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிவ வாசல் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் கொண்டு தாவீதிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்து கொள்ள கடவன். நாங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனிதன் இரத்தத்தை குடிப்பேனோ என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்றான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். யோவாபின் சகோதரனாகிய அபிசாய் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை வாங்கி 300 பேரை மடங்கெடுத்ததால் இந்த 300 பேரில் பேர் பெற்றவனானான். இந்த 3 பேரில் அவன் மற்ற 2 பேரிலும் மேன்மை உள்ளவனானதினால் அவர்களையும் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு அவன் சமமானவன் அல்ல. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேல் ஊரானாகிய பெனாயாவும் செய்களில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தில் 2 வலிமையான சிங்கங்களை கொண்டதும் அல்லாமல் உறைந்த மழையை செய்த நாளில் அவன் ஒரு கவிக்குள் இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொண்டான். 5 முழ உயரமான ஒரு எகிப்தியனை அவன் கொண்டு போட்டான். இது அந்த எகிப்தியன் கையில் நெய்கிறவர்களின் படை மரக்கானதியான ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொண்டு போட்டான். இவைகளை யோய்தாவின் குமாரனான பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாய் இருந்தான். 30 பேரிலும் இவன் மேன்மை உள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு இவன் சமானவன் அல்ல. அவனுக்கு தாவீது தன்மை காவலருக்கு தலைவனாக வைத்தான். இராணுவத்திலிருந்து மற்ற பராக்கிரமசாலிகள் யோவாவின் தம்பி ஆசுகையில் பெத்லகேம் குமாரனாகிய தோதோவின் குமாரன் எல்கானா, ஆரோதினான எனேஸ், தெக்கோவானாகிய இக்டேஜின் குமாரன் சாயிராய் ஆனது, தோத்திலனாகிய அபியசர், ஊராத்தியனாகிய கிபேக்காய், அகோயனாகிய ஈலாய், நெத்தோ பாத்தியனாகிய மாகாயி, நெத்தோ பாத்தியனாகிய பானாவின் குமாரன் ஏலேத், பென்னிமின் புத்திரரின் கெபியோன் ஊரானாகிய ரிவாயன் குமாரன் இத்தாயி, பிரத்தோனியனாகிய பெனாயா, காகாஸ் நீரோடு தேசத்தானாகிய ஊராயி, அர்பத்தியனாகிய அபியேல், பகரூமியனாகிய அஸ்மாவே, சல்மோனியனாகிய எலியாபா, கீசோனியனான ஆசேமின் குமார் ஆராரியராகிய சாகியின் குமாரன் யோனத்தான், ஆசாரியனாகிய ஆராரியனாகிய சாக்காரின் குமாரன் அகியாம், ஊராரின் குமாரன் எலிபால், மெகாரத்தியனாகிய ஏப்பர், பெலேனியனாகிய அகியாம், கர்மேலியனாகிய எஸ்ரோ, எஸ்பாவின் குமாரன் நாராயி, நாத்தானின் சகோதரன் யோவே,
அதிகாரியும் என் குமாரன் விப்பார், அம்மோனியனாகிய சேலேக், சிரியாவின் குமாரனாகிய ஓபன், ஆயுததாரியான பெரோத்தியனாகிய நாராயி, இத்தரியானாகிய ஈரா, இத்தேரியனாகிய காரேப், ஏத்தியனாகிய உரியா, அகலாயின் குமாரன் சாபாத், ரூபானியரின் தலைவனாகிய சீசான் குமாரன் அதனா என்னும் ரூபானியன், அவனுடைய 30 பேர் இருந்தார்கள். மாக்காவின் குமாரன் ஆனான், மேதியானியர் யோசபாத், அஸ்திரோத்தியனாகிய உசியா, அரோனியாகிய அமர் குமார் சாமாகவும் ஏகியலும், சிமரியின் குமாரன் ஏதியாயேல், தீத்தியனாகிய அவன் சகோதரன் யோகா, மகாவின் புத்திரனாகிய எலியேல், எல்நாதான் குமாரனாகிய யோசபாவும், மோபியனாய் இத்மாவும், மெசோபாயா ஊராராகிய எலியனும் ஓபேதும் யாசியேலுமே. அதிகாரம் 12. தாவீது கீசின் குமாரனாகிய சவுல் நிமித்தம் இன்னும் மறைவாயிருக்கவில்லை, சிக்கலாயிருக்கிற அவனுடைய வந்து யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்து வில்லு வீரரும் அவன்களால் ஏறுகிறதற்கும் வில்லு வீரரும் ஆம்பினால் ஏறுவதற்கும் வலதெடுக்க மாட்டான பராக்கிரமசாலிகள் மற்ற மனுஷர் அவன் சவுலின் சகோதரர்களுக்கு பென்யமீன் தேசத்தில் கிபையா ஊரானாகிய சேமாவின் குமாரர் அகியேசர் என்னும் தலைவனும், யோவாசும் அமேத்தியும் குமாரனாகிய எரியலும், பெத்லகேம் பெராக்கா ஆனதோத்தியனான ஏகு என்பவர்களும் 30 பேரில் பராக்கிரமமானவனும் 30 பேருக்கு பெரியவனுடையவனுமான இஸ்மாயா என்னும் கிவியோனிலும், எரேமியா, யாகாய்சியல், யோகானான், கெதேரான யோசபாத், எலிசா, எரிமத், பிகலியா, செமரியா, அருவருப்பான செபத்தியா, எல்கானா, எலியா, ஆசாரியல், யோவேஷேர், யாசோபயாம் என்னும் கோரேகியரும், யோவேலா, செபதியா என்னும் கேதோர் ஊரான் ஆகிய ஏரோகாமின் குமாரருமே. காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்கம் முகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளியன்மான வேகம் போன்ற வேகம் உள்ளவர்களுமாயிருந்து தசேவரான பராக்கிரமசாலிகளாக சிலரும் வனாந்தரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்த்து வந்தார்கள். யார் என்றால் ஏசேர் என்னும் தலைவன் அவனுக்கு ஏச்சேர் என்னும் தலைவன் அவனுக்கு 2வது, ஒபதியா 3வது, எலியாப் 4வது, மிஸ்மன்னா 5வது, எரேமியா 6வது, ஆத்தாய் 7வது, எலியேல் 8வது, யோகானான் 9வது, எல்சாதா 10வது, எரேமியா 11வது, மக்புனாய் காத் புத்திரரான இவர்கள் இராணுவ தலைவனாக இருந்தார்கள். அவர்களில் சிறியவன் 100 பேருக்கும் பெரியவன் 1000 பேருக்கும் சேர்வைக்காரராக இருந்தார்கள். யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற 1ஆம் மாதத்திலே அதை கடந்து கிழக்கையும் மேற்கையும் பள்ளத்தாக்கில் இருக்கிற யாவையும் துரத்து விட பின்னும் பென்யமீன் புத்திரர்களும் யூத புத்திரர்களும் சிலர் அரணான ஸ்தலத்திலே இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தார்கள். தாவீது புறப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து, நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாக என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயம் உங்களோட கூட சேர்ந்திருக்கும். என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க என்னை என் சத்துருக்களுக்கு கொள்ளையிட்டு என் சத்துருக்களுக்கு உதவி செய்ய சமாதானமாக என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயம் உங்களுடைய சேர்ந்திருக்கும். என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க என் சத்துருக்களுக்கு காட்டி கொடுக்க வந்தீர்களே, யாகில் நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக என்றான். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவரான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன் தாவீது, தங்கள் உம்முடையவர்கள் ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாக இருப்போம், உமக்கு சமாதானம் உமக்கு உதவி செய்வர்களுக்கு சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்று. அப்பொழுது தாவீது அவர்களை சேர்ந்து கொண்டு அவர்களை தண்டுக்கு ஆக்கினான். சவுலின் மேல் யுத்தம் பண்ண போகிற பெலிஸ்தருடன் கூட தாவீது வருகிற பொழுது மனாசேயிலும் சிலர் அவன் பட்சமாய் சேர்ந்தார்கள். பெலிஸ்தரின் பிரபுக்கள் யோசனை பண்ணி அவன் தம்முடைய தலைகளுக்கு
மோசமாய் தன் ஆண்டவனாகிய சவுலின் பட்சமாய் யோவான் என்று அவனை அனுப்பிவிட்டார்கள். போவான் என்று அனுப்பிவிட்டார்கள். அதனால் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை. அப்படி அவன் சிக்கலாவுக்கு திரும்பி போகையில் மனாசிகேல், அனோக், யோசபாத், யாயேல், மிகாயேல், யோசபாத், எலிகு, சில்தாயி என்னும் மனாசே கோத்திரத்தாரின் 1000 சேர்வைக்காரை அவன் பட்சமாய் வந்தார்கள். அந்த தண்டுக்கு விரோதமாக இவர்கள் தாவீதுக்கு உதவி செய்தார்கள். இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலி இராணுவத்தில் சேர்வைக்காரமாக இருந்தார்கள். அக்காலத்தில் நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனிதர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியில் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். கர்த்தருடைய வாக்கின்படி சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதிடமாக திரும்ப எபிரோனிடத்தில் தாவீதுக்கு வந்த யுத்த சனத்தினரான தலைவரின் இலக்கமாவன யூதா புத்திரர்கள் பரிசையும் ஈட்டியையும் பிடித்து யுத்த சன்னத்தரானவர்கள் 6800 பேர். சிமியோன் புத்திரர்கள் பராக்கிரமசாலி யுத்த வீரர் 7100 பேர். லேவி புத்திரர்கள் 4600 பேர். ஆரோன் சந்ததியாரின் அதிபதிகளாகிய யோயதாவும் அவனோடு இருந்த 3700 பேரும். பராக்கிரமசாலின சாதோக் என்னும் வாலிபனும் அவன் தகப்பன் வம்சத்தரான 22 தலைவருமே. பென்னியமின் புத்தரான சவுல் 3000 பேர். அதுவரைக்கும் அவர்களில் மிச்சமானவர்கள் சவுலின் குடும்பத்தை காப்பாற்ற பார்த்தார்கள். எப்ராஹிம் புத்திரர்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பெயர் பெற்ற மனுஷரான பராக்கிரமசாலி 20,000 எண்ணுகிறவர். மனாசேயின் பாதி கோத்திரத்தில் தாவீது ராஜவம்சத்திற்கு வரும்படி போர் சேவராய் குவிக்கப்பட்டவர்கள் 11,000 பேர். இசகார் புத்திரத்தில் இத்தாமார், இஸ்ரவேல் புத்திரரில் இஸ்ரவேல் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும். இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவருடைய எல்லா சகோதரருமே. செபுலோன் புத்திரர்கள் சகல விதமான யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கும் பழகி வஞ்சனை செய்யாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவன் 50,000 பேர். நப்தலி புத்திரத்தில் 1000 தலைவர்கள் பரிசையும் ஈட்டியும் பிடித்து அவர்களுடைய கூட இருந்தவர்கள் 37,000 பேர். தான் புத்திரர்கள் யுத்தத்திற்கு தேர்ந்தவர்கள் 28,600 பேர். ஆசை புத்திரர்கள் யுத்தத்திற்கு தேறினவர்களாய் சேவகம் பண்ணி போகத்தக்கவர்கள் 40,000 பேர். யோர்தானுக்கு அக்கறையான ரூபானியிலும் காத்தியிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்திலும் யுத்தம் பண்ண சகல ஆயுதங்களையும் தரித்தவர்கள் 120,000 பேர். தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்குறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோடு எப்ரோனுக்கு வந்தார்கள். இஸ்ரவேலின் மற்ற யாவரும் தாவீது ராஜாவாக்குறதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அங்கே தாவீதோடு கூட 3 நாள் இருந்து போஜன பானம் பண்ணினார்கள். அவர்கள் சகோதரர் அவர்களுக்கு சகலத்தையும் ஆயத்தம் பண்ணியிருந்தார்கள். இசக்கார், செபுலோன், நப்தலியின் எல்லை மட்டும் அவர்கள் சமீபமாக இருந்தவர்கள் கழுதையின் மேலும் ஒட்டகங்கள் மேலும் வேறு கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய திராட்சை பழங்கள், திராட்சை ரசம், எண்ணெய், ஆடு மாடுகள் ஆகிய இவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றி கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலின் மகிழ்ச்சி உண்டாயிட்டு வாசிக்க வேண்டிய வாசித்து செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் நேரங்களுக்கு இந்த வேத பெரிய வாசிக்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதன் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம், மற்றொரு ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இன்றைக்கி நல்ல பேலன்ஸ் சுகம் தாரும். எங்களுடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணு. எங்களுக்கு இன்றைக்கி நல்ல அற்புதமான நாளாக நீ மாற்றித்தாரும். தேவைகளை சந்தித்து வியாதிலிருந்து விடுதலை சுகமலன் தந்து நடத்தும். சமாதானம் தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்த வர வல்லமையின் ஆவிகளின் நசனாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.